Hello students, good morning to all. Today we have EVS for senior KG, right? Okay. Ma'am, நேத்து வீடியோல கேட்டிருந்தேன் send me some ideas அப்படினு சொல்லிட்டு I'm expecting your ideas, okay? Try to send me as soon as possible. Then என்ன fun game விளையாடலாம்னு send பண்ணுங்க, okay? இன்னைக்கு நமக்கு EVS class இருக்கு. Say the expand form of EVS. The expand form of EVS is environmental studies. Is it? Good. என்னது? Environmental studies. Okay. In EVS, we have learned the first lesson, Know Our Nation. Some of you sent me a voice record. As I say, I'm so happy for that and I'm going to clap for you. Great effort from you. And யாரெல்லாம் remaining இருக்கீங்களோ, try to send me soon. Okay? Before entering our next class, ma'am going to recall that first lesson a quick. Okay? சீக்கிரமா recall பண்ணலாமா first lessonல? First lessonல நமக்கு என்ன பார்த்தோம்? Know Our Nation. நம்ம நேஷன் என்னது? இந்தியா. இந்தியா பத்தி பார்த்தோம் இல்லையா? Then we have 9 points. Okay? என்னது? India is our nation. Our nation, India is the 7th largest country in the world. The flag, our national flag has tricolor, saffron, white, green and blue color chakra in the middle. Okay? Our national emblem is the Ashoka chakra is our national emblem. The tiger is our national animal. The peacock is our national bird. The lotus is our national flower. And then the banyan tree is our national tree. Gandhiji is our father of nation. We must love and proud our nation. Okay? Jai Hind. That's it. இதுதான் நம்மளோட first lesson and I have told you to match it. அந்த லெசன்ல இருக்கிற பேக் பேஜை மேட்ச் பண்ண சொன்னேன். பேஜ் நம்பர் 50 மேட்ச் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? All of you done? Okay. Now முடிச்சிட்டு இருந்தா I'm so happy. Okay. Today ma'am going to teach you a new lesson, living things and non-living things. Living things or non-living things இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, right? Do you know what is mean by living things? Living things na என்ன தெரியுமாமா? Anyone guess? Okay, living things na என்ன தெரியுமா? உயிருள்ள பொருட்கள். And non-living things na உயிரற்ற பொருட்கள். ரைட்டா? உயிருள்ள பொருட்கள் என்னென்ன பண்ணும்? உயிருள்ள பொருள்னா என்னன்னு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? Living things means things which can eat, breathe and move and grow. இதெல்லாம் பண்றது தான் நமக்கு லிவிங் திங்ஸ். ஓகேவா? எதெல்லாம் சாப்பிடுமோ, வளருமோ, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நகருமோ, அப்புறம் என்ன பண்ணுவான்? பிரீத் பண்ணுமா. இதெல்லாம் பண்றது பேரு தான் என்னது? லிவிங் திங்ஸ். அப்போ நம்ம க்ரோ பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? சாப்பிடணும் இல்லையா? பிரீத் பண்ணணும் என்ன தேவை? ஏர்ல இருந்து நமக்கு பிரீத் பண்ணணும். ஓகே? அப்போ சாப்பிடணும், சுவாசிக்கணும், குடிக்கணும். இதெல்லாம் எதெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் தான் என்னது? லிவிங் திங்ஸ். இதெல்லாம் எது பண்ணாதோ அதெல்லாம் என்னதாமா? நான் லிவிங் திங்ஸ். அப்ப எதெல்லாம் இது பண்ணாது? பார்க்கலாமா? இதுக்கு மேல டீடைலா பார்க்கலாமா? எஸ், I am going to teach you in detail. Okay. As I said, living things க்கு என்னென்ன வேணுமா? living things க்கு hair வேணுமா, water வேணுமா and food வேணுமா. இந்த ஃபுட் எல்லாம் கொடுத்தாதான் it will grow and it will change. இப்போ குட்டி பசங்களா இருக்கிறவங்க நீங்க சாப்பிட்டா தண்ணி குடிச்சு பிரீத் பண்ணிட்டே இருந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? டால் பாய் ஆவீங்க, அப்புறம் மேன் ஆவீங்க. இஸ் இட் சோ? அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் என்ன வேணும்? அப்ப நம்மளாம் யாரு? லிவிங் திங்ஸ். நம்மளாம் யாரு? லிவிங் திங்ஸ். ஏன்னா நம்ம தண்ணி குடிக்க முடியும், சாப்பிட முடியும், பிரீத் பண்ண முடியும் அண்ட் we can change. இல்ல நம்ம வளர முடியும் அண்ட் மாதிரி ஃபேட்டாவும் ஆக முடியும். இப்படி எல்லாம் மாறணும்னா என்ன? நம்மள யாரு? லிவிங் திங். எஸ். அப்ப எதெல்லாம் லிவிங் திங்ஸ் இருக்கும் சொல்லுங்க? திங்க் அண்ட் சே. எதெல்லாம் நமக்கு மாறும், நடக்கும், குவாரல், சண்டை போடும் அண்ட் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பண்றது எல்லாமே லிவிங் திங்ஸ் தான். ஓகேவா? இப்ப அனிமல் எடுத்துக்கலாம். பேர்ட்ஸ் அனிமல்ல நம்ம டொமஸ்டிக் அனிமல் எடுத்துக்கலாம், வைல்ட் அனிமல்ஸ் எடுத்துக்கலாம், ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் எடுத்துக்கலாம், இன்செக்ட்ஸ் எடுத்துக்கலாம், ரெப்டைல்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னதுமா? லிவிங் திங்ஸ். ஏன்னா இட் கேன் grow
it can eat, it can drink, it can breathe. ஓகேவா? இதெல்லாம் பண்றதெல்லாம் என்னது? living things. அப்புறம் அனிமல்ஸ்ல அத்தனை வெரைட்டிஸ் ஆச்சு. and then trees எடுத்துக்கலாம், plants எடுத்துக்கலாம், flowers, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமும் என்னது? living things. ஏன்னா ட்ரீக்கு தண்ணி ஊற்றணும் and it will make their food, it won't, அவங்களோட ஃபுட் அவங்க வந்து சன்லைட்லேருந்து த்ரூவாக எடுத்துப்பாங்க and it need வாட்டர் இல்லையா, அதால அது பிளான்ஸ் வருமா. அப்புறம் அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல நம்ம ஃபிஷஸ் எல்லாம் கூட டெய்லி சாப்பிடும், டெய்லி ப்ரீத் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் வரும். ஹியூமன்ஸ் வருவாங்க அண்ட் ஃபிளார்ஸ் வருவாங்க. இதெல்லாம் எதுல வருவாங்க? லிவிங் திங்ஸ்ல வருவாங்க. பட் நான் லிவிங் திங்ஸ்னா என்ன சொன்ன மேம்? வாட் இஸ் மீன் பை நான் லிவிங் திங்ஸ்? த திங்ஸ் can't able to breathe, can't able to drink, can't able to eat and it can't be changed. அது எது மாறவே முடியாது இல்லையா. ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணா அதே மாதிரி எக்ஸாம்பிள் மேம் இங்க வந்து போர்டு காட்டுறேன் ரைட்டா. போர்டு வந்து மேம் இவ்வளோ நாளா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் இது அப்படியே தான் இருக்கும். இட் கான் சேஞ்ச், இட் கான் மூவ், இட் கான் ஈட், இட் கான் ட்ரிங்க். ஓகே, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது என்ன திங்? இது நான் லிவிங் திங். அண்ட் மேமோட ட்ரெஸ் கூட நான் லிவிங் திங். மேம் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமும் நான் லிவிங் திங்ஸ். மேம் செயின் போட்டிருக்கேன்ல, இது எதுவுமா மாறுமா? மாறாது. இது சாப்பிடுமா? கிடையாது. இதெல்லாமும் என்னது? நான் லிவிங் திங்ஸ் தான். இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிட முடியுமோ, எதெல்லாம் தண்ணி குடிச்சு வளர முடியுமோ, எதெல்லாம் பிரீத் பண்ணி மூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் லிவிங் திங்ஸா. இதெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸா. ஓகே, நவ் மேம் கோயிங் டு ஷோ a simple example to you. Ta-da! Here I have two things in my hand. Find which is living things and non-living thing. Here, think and say, which is living thing here, ma? Here, I have a plant there. Yes, it is tamarind plant. என்னது? புளிய மரம். ஓகேவா? இது மேம் வீட்ல நிலத்துல வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஓகே, இந்த புளிய மரம் என்னதான்? லிவிங் திங். எஸ், ஏன்னா இதுக்கு மேம் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். இதுல வந்து சன்லைட்ல இருந்து இது ஸ்டார்ச் எடுக்கும், ஸ்டார்ச்ல இருந்து இது சாப்பிட்டு வளரும். அப்புறம் என்னது? பெரிய ட்ரீ ஆயிடும். பேனியன் ட்ரீ மாதிரி பிக் ட்ரீ ஆயிடும் இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல. ஸோ இட் வில் சேஞ்ச் இல்லையா. இது மாறிடும், இது சாப்பிடும், இது பிரீத் பண்ணும். ஸோ இட் இஸ் லிவிங் திங். வாட் திங் இட் இஸ்? இட் இஸ் லிவிங் திங். ஓகே, ஸோ ட்ரீஸ் எல்லாம் என்னவா? லிவிங் திங். அண்ட் மேம் மாதிரி இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் என்னவா? living thing. Okay, and other thing ma'am showed you a remote and a mobile, a phone, or a duster, or a pen, or a marker, or a book. இது எல்லாமே என்னது? Here I have book and a pen and a marker. இந்த things எல்லாம் என்ன thingsமா? non living thing. ஏனா இதை வந்து நம்ம தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஹியூமன்ஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதுவா எதுவும் யூஸ் பண்ணிக்காது ரைட்டா. நம்ம மட்டும்தான் இது கால் பண்ணி பேச முடியும், நம்ம மட்டும்தான் ரிமோட் போட்டு டிவி பார்க்க முடியும், நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணி எழுத முடியும். தே காண்ட் மூவ் தே ஓன் இல்லையா. அவங்களால அதால நகர முடியாது, இவங்களுக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, இது பிரீத் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ திங், அவ்வளவுதான். இது ஒரு பொருள் தான் இல்லையா. ஸோ இட் இஸ் நான் லிவிங் திங். இது என்ன திங்கா? இது நான் லிவிங் திங். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, டிவி, சோஃபா அண்ட் ஃபேன் எல்லாமே நம்ம ஸ்விட்ச் போட்டால் தான் ஒர்க் ஆகும் இல்லையா. பட் நாம் அப்படி இல்லை. நமக்கு நிறைய கோபம் வரும், யாரும் சொல்லாமலே ரொம்ப விளையாடுவோம், ஆடுவோம். ஸோ நம்மளாம் யாரா? we are humans. Humans are living thing. That's it. அப்போ லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? say any two difference from living things and non living things. ஆமா, it can eat, breathe and grow. இல்லையா? அது சாப்பிடும், breathe பண்ணும், வளரும், சேஞ்ச் ஆகும். and non living things cannot change. ஓகே, அதால சாப்பிட முடியாது, சேஞ்ச் ஆக முடியாது. அப்போ all living things need food, air and water to live. but non living things என்ன வேண்டாமா? they can't need food, air and water because they are only a thing. அது மட்டும். இப்போ நம்ம வுட் இருக்கோம், டோர் போட்டிருக்கோம் மேம்ல, கார்ட்போர்டு இருக்கு. இது எல்லாமே என்னது? ஈவன் ஸ்டெபிளைசர், ஹோம் தியேட்டர், என்னென்ன நம்ம வீட்டில் வச்சிருக்கோமோ எல்லா பிலாங்கிங்ஸும் நமக்கு எது எதெல்லாம் நமக்கு நீடாக இருக்கோ அது எல்லாமே என்னது? நான் லிவிங் திங்ஸ் தான். ஓகேவா? இதை பற்றி நம்ம இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். கம் ஆன், டேக் யூர் புக், turn on page number 51. Here is our second lesson, living thing. And then
The next page we have non-living things. Okay, living things ல என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மேம் சொன்னேன் இல்லையா, wild animals, birds, aquatic animals, plants and humans and a flower. இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க, right? Okay, now ma'am going to read like you. And now ma'am going to show you one living and non-living things drawings. Okay, you have to do yourself. Okay, living things நமக்கு ஈஸியா இருக்கிற எக்ஸாம்பிள் என்னது? Fish. Okay, fish or tree, whatever you can to draw yourself, you can draw and send to me. Okay, how do you have to draw the fish, ma? Here one upper curve and a lower curve. Here two slanting lines and some wavy lines here. You have to put your eyes here, eye here, and it's just this, and upper down W. Okay, this is the fish. Okay, so simple. Upper curve, lower curve, left slant, right slant, some wave lines, one W, and a small dot and a curve line. This is the fish. Okay, this is the living thing. You should have to draw yourself and color this. Okay, here I am going to draw a non-living thing. It's a pencil, just two slanting line or vertical line. Better draw a vertical line, right? Two vertical lines, one horizontal line and two slanting line. Here you also give again horizontal line in this, three vertical lines. Here you have to color this. இல்லையா, இங்கெல்லாம் லைன் போட்டு இது பண்ணிட்டு நீங்க இங்க black color கொடுக்கலாம், இல்ல multiple colors கொடுக்கலாம். Pencil is a non-living things. Okay, I'm going to ask you to draw any one living thing and a non-living thing. Okay, along with this I am going to shine off. Catch you next class. Yes, what is this, ma? You read it from you have learned this from pre-KG, like A for elephant. Is it elephant? Okay, what is this? Elephant. Okay, what is this, ma? Here you have நிறைய கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நேம் என்னது? ஒரு பாய் இருந்தா அ பாய் சொல்லுவோம், ஒன் கேர்ள் இருந்தா அ கேர்ள் சொல்லுவோம், மேம் இருந்தா மை மேம் சொல்லுவோம். இங்க நிறைய கிட்ஸ் இருக்கிறதால என்ன நேம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு? ஹியூமன்ஸ். என்னது இது? ஹியூமன்ஸ். Here we have fish. என்னது? Fish. Here what is this? You have learnt this from junior KG na? Penguin. இதுவும் என்னது? A bird family. இது animal family, இது aquatic animal family, this is a bird family, right? Okay, now what is this, ma? This is tree. அப்ப tree என்ன பண்ணும்? நான் மேம் சொல்லிருக்கேன், it need food, air and water and it will grow and it will change. height ஆவும் வளரும், பெருசாவும் மாறும். So இது என்னது? This is a living thing, right? And what is this, ma? Flower. Flower என்னதான்? living things are. So here we have 1, 2, 3, 4, 5 and 6 examples here, right? Say it again after with man. Elephant, humans, fish, penguin, flower and tree. These are living things. Okay, here we have all living things grow and change. Living things எல்லாம் என்ன பண்ணுமா? grow ஆகுமா? எப்படி டாலா grow ஆகும், இல்ல ஃபேட்டா சேஞ்ச் ஆகலாம், இல்ல எப்படி ஆகலாம்? கலர் ஃபேட் ஆகலாம். இப்ப ஃபேரா இருக்கிறவங்க பிளாக் ஆகலாம், பிளாக்கா இருக்கிறவங்க ஃபேர் ஆகலாம். இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா? ஷார்ட் ஹேர் வந்து லாங் ஹேர் ஆகலாம், லாங் ஹேரை கட் பண்ணா ஷார்ட் ஹேர் ஆகலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் யாருக்கு வருமா? லிவிங் திங்ஸ் தான் வருமா? ஓகே, ரைட். அப்புறம் ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர் டு லிவ். என்னென்ன வேணும் நமக்கு? நம்ம சாப்பாடுலாம் இருக்க முடியுமா ஒரு நாளைக்கு? நோ, நமக்கு ரொம்ப பசி எடுக்கும் இல்லையா? தண்ணி இல்லைன்னா சுச்சோ ரொம்ப கஷ்டம். ப்ரீத் பண்ணலன்னா ஒரு 2 minutes ப்ரீத் பண்ணாம இருந்து பார்க்கலாமா? க்ளோஸ் பண்ணி பார்க்கலாமா? நோ, இட் வில் பி சோ டிஃபிகல்ட். ஸோ நமக்கு என்னென்ன வேணும்? சாப்பாடு, தண்ணி அண்ட் ஏர் வேணும் லீவ் பண்றதுக்கு. அதுதான் என்னது? லிவிங் திங்ஸ். ஸோ ஹியர் we have 6 examples for that. Humans, elephant, penguin, fish, tree and flower. Good.
Next page we have non-living things. Okay, right? Non-living things do not have life. அவங்களுக்கு லைஃபே கிடையாது. ஏன்னா அது உயிர் இல்லாத பொருட்கள் இல்லையா? உயிரற்ற பொருட்கள் தான் நான் லிவிங் திங்ஸ். இட் கான் சேஞ்ச், இட் கான் மூவ், இட் கான் க்ரோ. ஸோ அதுக்கு என்ன இல்லை? லைஃபே இல்லை. ஸோ நான் லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர். அதுக்கு என்ன வேண்டாமா? தேவைப்படாதான். ஏன்னா அதுக்கு சாப்பிட முடியாது, சுவாசிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஸோ தட் திங்ஸ் வி கால் நான் லிவிங் திங்ஸ். ஹியர் வி ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். வாட் வி ஹாவ் ஹியர்? புக். புக் எப்பாச்சும் வளருமா? இட் வில் சேஞ்ச்? நோ. எப்போவுமே அது அப்படியே தான் இருக்கும். இன்னும் 10 years கழிச்சு நம்ம இந்த புக் எடுத்து யூஸ் பண்ணாலும் இட் லுக்ஸ் லைக் த சேம் இல்லையா? ஹியர் வி ஹாவ் lamp அண்ட் ட்ரெஸ். எஸ், மேமோட சாரீ எடுத்தா மேம் சாரீ இன்னும் 2 years கழிச்சாலும் இந்த மாதிரியே தான் இருக்கும். இன்னும் 5 years கழிச்சாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நாமளா தூக்கி போட்டதான் உண்டு இல்லையா? இட்ஸ் லுக்ஸ் லைக் த சேம். ஸோ இது என்ன திங்கா? இது மேமோட ட்ரெஸ் எல்லாமும் நான் லிவிங் திங்ஸ் தான். அதே மாதிரி தான் உங்கள் காஸ்டியூம்ஸ் எல்லாம் கூட, ஆக்சசரிஸ், காஸ்டியூம்ஸ், பிலாங்கிங்ஸ் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் டேபிள், வுட்டில் செய்கிற டேபிள் ஆகட்டும், சோஃபா ஆகட்டும், நம்மளோட ஃபர்னிச்சர்ஸு, நம்மளோட டோர்ஸு, விண்டோஸு எல்லாமே நமக்கு நான் லிவிங் திங்ஸ் தான். ரைட்? ஹியர் வி ஹாவ் வெஹிக்கிள்ஸ். கார், பைக், சைக்கிள், ஸ்கூட்டர், என்னென்ன நம்ம பண்ணுறோமோ, ஏரோப்ளேன் எல்லாமே நமக்கு என்னதான்? நான் லிவிங் திங்ஸ். ஏன்னா இது வந்து மாறாது. நாமளா மேனுஃபேக்சர் பண்ணி நாமளா என்னன்னு கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி தான் அது இருக்கும். ஸோ இட் இஸ் அ நான் லிவிங் திங்ஸ். அண்ட் அ பென். ஐ ஹவ் ஷோன் யூ பிஃபோர்னா, பென்னோ பென்சிலோ இதெல்லாமே நாம யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான். பட் இட் கான் பி சேஞ்ச். இதால நகர முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நான் லிவிங் திங். தட்ஸ் இட். திஸ் இஸ் அவர் லெசன் டுடே. லிவிங் திங் அண்ட் a non-living thing. I am going to give you a small recap. Living things can grow and change. All living things need food, air and water to live. Some examples of living things is human, elephant, penguin, fish, tree and flower. Right? Next, non-living things. Non-living things do not have life. நான் லிவிங் திங்ஸ் என்ன கிடையாதா? லைஃப் கிடையாது. நான் லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் ஃபுட், ஏர் அண்ட் வாட்டர். ஏரோ வாட்டரோ ஃபுட்டோ நான் லிவிங் திங்ஸ் தேவைப்படாது. த எக்ஸாம்பிள்ஸ்: புக், லேம்ப், டேபிள், போர்ட், ட்ரெஸ், கார்ட் அண்ட் அ பென்சில். தட்ஸ் இட். அவ்வளோதான் நான் லிவிங் திங்ஸ். Simple thing. Okay, here we have an exercise in this page number 53. You should have to tick the living things and cross the non-living things. Look at here. இங்க மேம் என்ன அவங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? லயன் கொடுத்துருக்காங்க. லயன் வித் கப் கொடுத்துருக்காங்களா? தீஸ் ஆர் லிவிங் திங்ஸ். ஏன்னா அனிமல்ஸ் லிவிங் திங்ஸ் மேம் சொன்னோம் இல்லையா? அனிமல்ஸ் ஆகட்டும், பெட் அனிமல்ஸ் ஆகட்டும், ரெப்டைல்ஸ் ஆகட்டும், இன்செக்ட்ஸ் ஆகட்டும், அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லாமே லிவிங் திங்ஸ். ரைட்? ஸோ இது வந்து லிவிங் திங்ஸ் டிக் பண்ணிக்காங்க. அப்போ புக் என்ன திங்ஸ் சொன்ன மேம்? I told you na, this is non-living thing. So you should have to cross this. Here we have dress. So dress and living things are non-living things are? Yes, non-living things. So you should have to do cross. Okay, here we have floss. Floss is a living thing. And the pencil is a non-living thing. And the bird is living thing. And the fish is living thing. The table is non-living thing. And the humans are living thing. Good. So complete this page on your own. Think and do. Okay? இதுக்கெல்லாம் சாப்பிடுமா, grow ஆகுமா, மாறுமா, இதெல்லாம் நடக்க முடியுமா, இது குவாரல் பண்ணுமான்னு திங்க் பண்ணி நீங்க இந்த ஆக்டிவிட்டியை முடிப்பீங்களா? Okay? Without your parents help, you have to do yourself. And now